ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, நைட்டு வீரா சவாரிக்காக கிளம்புறாங்க. அதை பார்த்த மாறன், என்னோட தேவசேனா எங்கே போகிறா? ஓ, சவாரிக்காக போகிறாளா? அதுக்காக இந்த ராத்திரி எதுக்காக போகிறான்னு மாறன் தனக்குள்ளே புலம்பிக்கிறாரு. அப்புறமா வீரா ஆட்டோவில் இருந்து அவங்க அண்ணனோட பெட்ஷீட்டை பத்திரமா வைக்கிறாங்க. அதை கவனித்த மாறன் அண்ணனோட பெட்ஷீட்னதும் எவ்வளோ பத்திரமா எடுத்து வைக்கிறான்னு நினைக்கிறாரு. அப்புறமா வீரா அங்கேருந்த கல்யாண மாலையை பார்க்குறாங்க. அதை எடுக்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்துகிட்டு வராங்க. அந்த குச்சியாலேயே கல்யாண மாலையை எடுத்து மாறன் கிட்ட நீட்டுறாங்க. இதை கையால் தந்தா இப்போ என்னவா, கல்யாண மாலை தானே, என்ன கொஞ்சம் வாடி போச்சுன்னு சொல்லி அந்த மாலையை பத்திரமா மாறன் எடுத்து வச்சுக்கிறாரு. வீரா ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணதும் மாறன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ எங்கே போகிறேன்னு கேட்க, நான் எங்கே போனால் உனக்கு என்னன்னு வீரா கேட்குறாங்க. இல்லை, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆச்சுது. கல்யாண பொண்ணு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் கேட்குறேன்னு மாறன் சொல்ல, இப்போ மரியாதையாக நீயே தள்ளி போறியா இல்லை ஆட்டோவை ஏற்றிட்டு போகவான்னு வீரா கேட்குறாங்க. நீ செஞ்சாலும் செய்வேன்னு சொல்லிட்டு மாறன் ஒதுங்கி நிற்கிறாரு. வீரா ஆட்டோவை எடுத்துகிட்டு போகிறாங்க. இவளை எப்படி தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பைக்கை கடன் வாங்குறாரு. நீங்கள் வீராவோட புருஷன் தானே, தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு அந்த ஆள் சொல்ல, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே நான் வீராவோட புருஷன்னு சொல்லி வைங்கன்னு மாறன் சொல்லிட்டு கிளம்புறாரு. மாறன் வீராவுடைய ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதை வீரா கவனிச்சிடுறாங்க. அப்புறமா ஆட்டோவை ஒதுக்கி விட்டுட்டு வான்னு சொல்லி மாறனை கூப்பிட்றாங்க. சொல்லு டார்லிங்னு மாறன் கேட்குறாரு. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக என் நிம்மதியை இப்படி கெடுக்கிற? வீட்டில் இருந்தால் வாசலில் உட்காந்துருந்து டார்ச்சர் பண்ணுற, கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கலான்னு தான் சவாரிக்கு கிளம்புனேன். இப்போவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து எதுக்காக என் உயிரை எடுக்கிறேன்னு கேட்க, சரி நான் வரமாட்டேன், நீ கிளம்புன்னு மாறன் சொல்கிறாங்க. வீராவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மாறன் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு அதே இடத்துல நிற்கிறாரு. வீரா ஆட்டோ எடுத்துகிட்டு போகும்போது மாறன் வராரான்னு கவனிக்கிறாங்க. அவர் வராததுனால இப்படியே வீட்டை விட்டு போயிட்டான்னா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டே போகிறாங்க. கண்மணி ரூமில் லைட் போடாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ ராகவன் வந்து லைட்டை போடுறாரு. எதுக்காக இருட்டில் இருக்க கண்மணின்னு கேட்க, என் தங்கச்சியுடைய வாழ்க்கை இப்படி நாசமாக போயிடுச்சுதே, அதை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுதேன்னு சொல்லி கண்மணி அவங்களுடைய ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ வருத்தப்படாத கண்மணின்னு ராகவன் சொல்ல, எப்படிங்க வருத்தப்படாமல் இருக்க முடியும்? உங்கள் தம்பி வீட்டு வாசல்லே உட்காந்துருந்து அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா, அதெல்லாம் நினைக்கும்போது பேசாமல் செத்துடலாமான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அப்படியெல்லாம் பேசாத கண்மணின்னு ராகவன் சொல்கிறாரு. இல்லைங்க, கண்ணை மூடினாலே உங்கள் தம்பி அவளோட கழுத்தில் தாலி கட்டினது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பாவம் வீரா, மனசளவில் அவள் எவ்வளோ உடஞ்சி போயிருப்பா. ஒரு அக்காவாக இருந்து அவள் வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியல. இதுக்கப்புறம் எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும், இப்போவே நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கண்மணியோட பின்னாடியே ராகவனும் ஓடுறாரு. கண்மணி கிச்சனில் இருந்த மண்ணெண்ணெய் எடுத்து அவங்க மேலே ஊற்றி கொளுத்திக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. இதை நம்பின ராகவன், வேண்டாம் கண்மணி அப்படி பண்ணாதன்னு சொல்லி கத்த, அந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஓடி வராங்க. என்னம்மா பண்ணுற, நல்லா தானே இருந்த, இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு ராமச்சந்திரன் கேட்க, யாராவது என் பக்கத்தில் வந்தால் நான் கொளுத்திப்பேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கண்மணி கையிலேருந்து தீப்பெட்டியை வாங்கிடுறாங்க. அப்புறமா அவங்க மேலே தண்ணியையும் ஊற்றி விட்டுறாங்க. எதுக்காகம்மா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு ராமச்சந்திரன் கேட்க, என்னால் தானே மாமா என் தங்கச்சியுடைய வாழ்க்கையே நாசமாயிடுச்சின்னு சொல்கிறாங்க. என்ன அண்ணி பேசுகிறீங்கன்னு கார்த்தி கேட்க, இல்லை நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போய் தானே என் தங்கச்சி கூட அவன் பழகுனா, நான் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா வீராவோட வாழ்க்கை இப்படி நாசமாக போயிருக்காதே. ஒரு வீட்டோட மூத்த பொண்ணாக இருந்தோம் என் தங்கச்சி வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லி கண்மணி அழுறாங்க. அப்படியெல்லாம் பேசாத கண்மணி, வீராவோட மனசில் மாறன் இருக்கான். ஆனால் ஏதோ ஒரு சின்ன தயக்கத்தால் தான் அவள் அவனை ஏற்றுக்காமல் இருக்கிறா. சீக்கிரமே அதெல்லாம் சரியாகி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷமாக வாழ்வோன்னு வள்ளி சொல்ல, பாத்தீங்களா மாமா, சித்தி என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. வீராவோட மனசில் அப்படி இருந்தா அவள் அதை தைரியமாக என்கிட்ட சொல்லியிருப்பா. இவங்களாவே கற்பனையில் எதையோ ஒன்று நினச்சி அதை அவங்கிட்டையும் உசுப்பேற்றி விட்டு என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட கோவப்படுறாரு. ராமச்சந்திரன் கண்மணி கிட்ட, இங்கே பாருமா, உன் தங்கச்சியுடைய வாழ்க்கையில் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் பக்கம்தான் இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. என்ன இருந்தாலும் பெத்த பாசம்னு ஒன்று இருக்குதுலாம் மாமா. வீரா வேணா அந்த வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் மாறன் திரும்பி தானே வருவார். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தவனை தினம் தினம் இந்த வீட்டில் பார்க்கும்போது என்னால் எப்படி மாமா நிம்மதியாக இருக்க முடியும்னு கேட்க, அவன் எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்? அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா நான் சும்மா விட மாட்டேம்மா. அவனுக்காக யாராவது சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அப்புறம் நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்ட வேண்டியது வரும்னு ராமச்சந்திரன் கோவமாக பேச, அதை கேட்டு கண்மணியும் பாக்கியமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ எதை நினச்சும் கவலைப்படாதம்மா, நீ நினச்சது தான் உன் தங்கச்சி விஷயத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போகிறாரு. வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட, இப்போ எதுக்காகன்னா நீ கண்மணிக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்த, மாறன் ஓம் பிள்ளைனா அவன் வாழ்க்கையை நம்ம சரி பண்ண வேண்டாமான்னு கேட்குறாங்க.
தான் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கக்கூடியவன் அவன். அவனோட வாழ்க்கையை நான் என்ன சரி பண்ணணும்னு ராமச்சந்திரன் கேட்குறாரு. அவனோட சந்தோஷத்தை அவன் முக்கியம்னு நினச்சிருந்தா இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய சந்தோஷம்லாம் போயிருக்கோன்னா மாறன் அப்படி கிடையாதுன்னு வள்ளி சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டினானா? இங்கே பாரு வள்ளி, உன் மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட கோவப்பட்டுட்டு போகிறாரு. வீரா ஆட்டோவில் தனியாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட 2 ரவுடி இந்த ஊருக்கு போகணும்னு சொல்ல 500 ரூபா ஆகும்னு வீரா சொல்கிறாங்க. 500 ரூபாய்க்கு நாங்கள் 2 பேரும் போதுமான்னு அந்த ரவுடி கேட்குறாங்க. ஆமாம், 2 பேரும் ஏறிக்கோங்கன்னு வீராவும் சொல்ல, டேய் 500 ரூபாய்க்கு நம்ம 2 பேருமே சவாரிக்கு போகலாமா? வாடா போகலான்னு சொல்லி 2 பேருமே ஆட்டோவில் ஏறிக்கிறாங்க. இதோட எபிசோட் முடியுது.